காரைக்காலில் பயிரிட்டவரின் அனுமதி இல்லாமல் உயிர் பயிர்களை அழைக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலத்தை கோட்டுச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிர் செய்து வருகிறார். இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த நிலம் குறித்து பாலகிருஷ்ணனுக்கும் நில உரிமையாளருக்கும் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் நேற்று பாலகிருஷ்ணனின் பராமரிப்பில் இருந்து வரும் நிலத்தில் திடீரென ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அவர் அங்கு பயிரிடப்பட்டுள்ள பருத்தி மற்றும் உளுந்து பயிர்களை அழித்து வேலியிட முயன்றதாகவும் அப்பகுதியில் பாலகிருஷ்ணன் தடுக்க முயன்ற பொழுது அவர்கள் ஜேசிபியுடன் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இதுகுறித்து காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு நிலுவையில் உள்ளது. இதனால் அத்துமீறி நிலத்தை கையகப்படுத்த முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாலகிருஷ்ணன் கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் 2 பேரிடம் சைபர் மோசடி கும்பல் 13,000 ரூபாயை ஏமாற்றியுள்ளது. லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYCயை புதுப்பிக்க ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கி கணக்கில் இருந்து 11,500 ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 2,000 என 2 பேர் 13,500 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். வெளியூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்தலில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். வெளியூர் பிரசித்தி பெற்ற லூர்து அன்னை ஆலயம் உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகருக்கு அடுத்த உலகிலேயே லூர்து மாதாவிற்கு என கட்டப்பட்ட 2வது ஆலயம் வெளியூர் ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த பின்னர் வரும் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 149வது ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், சிறிய தேர்ப்பவனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு ஆடம்பர தேர்ப்பவனை நடந்தது. இதை ஒட்டி காலை ஆண்டு பெருவிழாவும் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கூட்டு திருப்பலியும் மாலை பெருவிழா திருப்பலியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவிற்கு வைரகிடம் அணிவித்து மின்விளக்கு அலங்காரத்தில் ஆடம்பர தேர்ப்பவனி நடைபெற்றது. மாதா ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் மால் அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்து 237 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் தனியார் மாஸ் அருகே மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் மோகன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி பைக்கில் நின்றிருந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி, ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பெருமாள், பெரிய கோட்டக்குப்பம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த ரவி மகன் புவியரசன் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்த பைக்கை போலீசார் சோதனை செய்தபோது டேங்க் கவரில் 237 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தீனா, புவியரசன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்கள், பைக் மற்றும் 2 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். பெண்களுக்கான வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக முன்னேற்றத்தை தடுக்கும் செயல் என முன்னாள் மத்திய இணை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களின் அதிகாரமளிப்பு மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பாஜக உறுதியாக உள்ளது. லோக்சபாவில் நடந்த விவாதங்கள் ஜனநாயக எதிர்காலத்திற்கும் பெண்களின் பங்கேற்புக்கும் மிகவும் முக்கியமானவை. ஆனால் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டுமல்லாமல் நாட்டின் கோடிக்கணக்கான பெண்களை அவமதித்துள்ளன. கிராமங்களில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து மட்டத்தில் தலைமை வகித்து வருகின்றனர். அவர்கள் லோக்சபா மற்றும் சட்டசபைகளிலும் பங்கேற்பெற தயாராக உள்ளனர். இந்த வாய்ப்பை தாமதப்படுத்துவது சமூக மற்றும் ஜனநாயக முன்னேற்றத்தை தடுக்கும் செயலாகும். தொகுதி மறுவரையறை நீண்ட காலமாக தாமதமாகி வருகிறது. தொகுதி மறுவரையறையின் நோக்கம் இடங்களை அதிகரிப்பது மட்டுமல்ல, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமநிலை பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது. தென் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவமும் பாதுகாக்கப்படும் என்றார்.
போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட ஸ்மார்ட் சிக்னல் கம்பங்கள் ஓராண்டை கடந்தும் பயன்பாட்டிற்கு வராமல் வெறும் காட்சி பொருளாகவே முடங்கி கிடப்பது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மற்றும் வருவாய்த்துறை இணைந்து சுமார் 99 கோடி ரூபாய் மதிப்பில் ECRல் ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மற்றும் கட்டளை மையத்தை அமைத்துள்ளன. இந்த மையத்தின் மூலம் நகரின் 180 முக்கிய இடங்களில் 480 அதிநவீன CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு ஒட்டுமொத்த நகரமும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. சட்டசபை தேர்தலின் பொழுது இந்த கண்காணிப்பு பணி பெரும் உதவியாக இருந்தது. கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 28 முக்கிய சந்திப்புகளில் அடாப்டிவ் டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எனும் நவீன சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹெல்மெட் அணியாதது, சீட் பெல்ட் அணியாதது, அதிவேகம் மற்றும் சிக்னல் எல்லைக்கோட்டை தாண்டுதல் போன்ற விதி மீறல்களை கண்டறிந்து தானாகவே அபராதம் விதிக்கும் வசதி கொண்டது. புதிய சிக்னல் கம்பங்கள் நடப்பாண்டு ஓராண்டாகியும் பழைய சிக்னல்களே இன்னும் பயன்பாட்டில் உள்ளன. பழைய சிக்னல்களை அகற்றிவிட்டு புதிய தொழில்நுட்பத்திற்கு மாறும்படி கட்டுப்பாட்டு மையம் அறிவுறுத்தியும் இன்னும் முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லை. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உடனடியாக முழுமையான பயன்பாட்டிற்கு இந்த சிக்னல்கள் கொண்டுவர வேண்டும் என அரசு விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் உள்ள சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் முளவாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மீண்டும் ஒருமுறை தனது கல்வி தரத்தை பள்ளியானது நிரூபித்துள்ளது. இவ்வாண்டு வெளியான தேர்வு முடிவுகளில் இப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று கிளாசிக் சாதனையை படைத்துள்ளனர். இதில் 12 மாணவர்கள் 90%க்கும் அதிகமான மதிப்பெண்ணும் 20 மாணவர்கள் டிஸ்டிங்ஷன் என்னும் சிறப்பு தேர்ச்சி பெற்று கல்வித்துறையில் முத்திரை பதித்துள்ளனர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 80%க்கும் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோருக்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இச்சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பள்ளி முதல்வரை பாராட்டினார். புதுச்சேரியில் வாகனம் ஓட்டும் பொழுது மொபைல் போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடத்திய சோதனையில் ஒரே வாரத்தில் 20 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீனியர் SP திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் சமீப காலமாக நிகழ்ந்த சாலை விபத்துகளை ஆய்வு செய்தது. இதில் பெரும்பாலான விபத்துகளுக்கு கவனச்சிதறலான ஓட்டுதல் மற்றும் முக்கியமாக காரணமாக இருப்பது தெரியவந்தது. குறிப்பாக மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டுவது மற்ற சாலையை பயணிக்கும் உயிருக்கும் ஆபத்தை விளைவிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் துவங்கப்பட்டு முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்துகள் ஏற்படும் பகுதியில் வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 1804 கீழ் பதிவு செய்து தலா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 13ஆம் தேதி முதல் நேற்று வரை ஒரே வாரத்தில் மாநிலம் முழுவதும் சிறப்பு வாகன சோதனை நடத்தப்பட்டது. அதில் 2014 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 20,14,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சோதனை வரும் காலங்களிலும் தீவிரப்படுத்தப்படும். அவசர அழைப்புகள் ஏதேனும் வந்தால் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் ஓரமாக நிறுத்திவிட்டு பேச வேண்டும். விதி மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்ஷய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் சார்பில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பாண்டி ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் உரிமையாளர் கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தார் சேர்ந்து வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கினர். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். சண்முகா தங்க நகை மாளிகையில் நகைகளை வாங்கி உங்கள் ஐஸ்வர்யத்தை பெறுங்கள் என அழைப்பு விடுத்துள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பினை அவசியமான இடங்களில் மட்டுமே கொண்டுவர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் இட ஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு கொண்டு வந்த 3 அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் பார்லிமெண்ட் லோக்சபாவில் தோல்வியடைந்தது வருத்தத்திற்குரியது. தொகுதி மறுசீரமைப்பில் 50% உயர்வு மற்றும் மொத்த தொகுதிகளை 815ஆக உயர்த்தும் முடிவு சமமான பகிர்வை வழங்காது. இத்தனை எண்ணிக்கைகள் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையை தொடர்ந்து பயன்படுத்தினாலோ அல்லது அடுத்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்கு பிறகு மொத்த எண்ணிக்கையையும் சமச்சீராக உயர்த்தி மாநிலங்களுக்கு நியாயமான பகிர்வுகளை வழங்க முடியும்.